கதையமுதமாக வழங்கப்படுகிறது. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பால் போல் வந்து தலைப்பெய்தோம். கிங்கிணி வாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தியனம் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாளுடைய திருப்பாவையில் 22வது பாசுரம். இந்த பாடலாலே பெருமானுடைய கட்டாட்சத்தை ஆண்டாள் வேண்டுகிறாள். திருவாராதனத்தை தயாராக நாம் இருக்கிறோம். ஆராதனம் பண்ண முற்படுகிறோம். பெருமானுடைய திருக்காப்பை நீக்கிவிட்டோம். கதவு திறக்கிறதுன்னு சொல்றதில்லை, திருக்காப்பு நீக்குதல் என்று உயர்ந்த மொழியில்தான் கூற வேண்டும். நீக்கின விற்பாடு பெருமான் ஒரு சிறு பெட்டகத்துக்குள்ளே எழுந்துருள் இருக்கிறார். ஆதிசேஷ பெட்டகத்துக்குள்ளே இருப்பார். மேலே ஆதிசேஷன் நாகர், அவருக்கு கீழே இடம், அதுக்கு மேலே மூடி, அதற்குள்ள பெருமாள் எழுந்துருள் இருக்கிறார். ஒருத்தராக இருக்கலாம், நால்வராக இருக்கலாம், பன்னிருவராக இருக்கலாம், அவரவர்களுக்கு தக்கா போலே. அந்த மூர்த்திகளுக்குள்ளே சாலக்கிராம மூர்த்திகளிலே மத்ஸ்யமூர்த்தி உண்டு, கூர்மமூர்த்தி உண்டு, சந்தானகோபாலன் மூர்த்தி உண்டு, லக்ஷ்மி நாராயணன் உண்டு, சுதர்சன சக்கரம் உண்டு. இப்படி எத்தனையோ மூர்த்திகள் அவரவர்களுக்கு மூதாதையர்கள் காலத்திலேருந்து நம்ம இல்லத்தில் வந்துட்டு இருக்கிற மூர்த்திகள். அதே போல் கல்யாணமாகும் போது மாமனார் மாப்பிள்ளைக்கு மூர்த்தி பெருமாள் தானம் பண்ணுவார். அப்படி தானமாக பெற்ற மூர்த்தி இவர்களையெல்லாம் எழுந்துருள பண்ணிட்டு இருக்கோம். கதவை திறந்தவுடன், பெட்டகத்தை திறந்தவுடன் முதல் பிரார்த்தனை பெருமானுடைய கட்டாட்சத்தை பிரார்த்திக்க வேண்டும். இந்த பாசுரத்தை சொல்லி செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ, அவர் நம்மை குளிர கட்டாட்சிப்பார். அடுத்து அவனுடைய சன்னிதானத்தில் இருந்த நேற்றைய ஆராதனத்தின் போது சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பம் சந்தனம் ஆகியவற்றை சுத்தம் பண்ண வேண்டும். அவற்றை எடுத்து சட்டுன்னு கீழே போட்டுவிடக்கூடாது. அதை எடுத்து நம் தலையால் ஒத்தி கொண்டு உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமித் தொண்டர்களோம் விடுத்த திசைக்கருமன் திருத்தி திருவோண திருவிழவில். இது பெரியாழ்வாருடைய பாசுரம். உடுத்து களைந்தனின் பீதகவாட உடுத்து, உன்னுடைய நிர்மால்ய பிரசாதத்தை தான் நாம் எடுத்துக்க போறோம். நீ களைந்த ஆடையை நாம் உடுப்போம், நீ சாத்திய சந்தனத்தை நாம் பூசிக்கொள்ளுவோம், நீ சூட்டிய மலரை நாம் சூட்டிக் கொள்ளுவோம். நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு, உன் பிரசாதத்தை தான் நாங்கள் ஸ்வீகரிப்போம். தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம், நீ சூடி களைந்த துழாய் மலர், அந்த மலரைத்தான் நாம் சூடுவோம். ஒரு விஷயத்தை இப்ப சொல்லுன்றேன். துழாய் மலர்னு வந்தபடியால ஞாபகம் வந்துடுத்து. பெருமானுடைய ஆராதனத்துக்கு புஷ்பம் சந்தனம் பழ வகைகள் இதெல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போதே முன்னமே ஒரு காரியம் பண்ணணும். நம்ம வீட்டில் கண்டிப்பா துளசி செடி வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் துளசி மாடம் வச்சிருப்பா. துளசி தேவியை வலம் வருவதும் உண்டு. துளசியினுடைய மகாத்மியம் தெரியும். ருக்மிணி தேவி சத்யபாமா பேசி கொண்டிருக்கும் போது துளசிக்கு சமானமா கண்ணன் தராசு தட்டிலேயே அமர்ந்து துளசியிட்டு கண்ணனையே கட்டுப்படுத்தி விட்டார்கள் என்று கேள்விப்படுறோம். அவளுக்கு கேசவ பிரியான்னு பேர். கேசவனான கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானவள், அவனுடைய அன்புக்கே பாத்திரமானவள் துளசி தேவி. 4 தளங்களோட இருக்கிற 4 இதழ்களோட இருக்கிற துளசியை பறித்து அதை சமர்ப்பித்தால் சால சிறந்தது. மற்ற எது கிடைக்கிறதோ இல்லையோ துளசி கிடைக்காம போகாது இல்லையா? ஆனா இன்னென்ன நாட்களில் துளசியை பறிக்க கூடாதுங்கிற வழக்கம் உண்டு. அமாவாசை அன்னைக்கு எந்த செடி கொடியுமே கிள்ளக்கூடாது, பறிக்கக்கூடாது. ஆனா ஆராதனை நித்தியம் பண்ணியாகணும். துளசியோ நித்தியம் பறிக்கக்கூடாது. அப்ப துளசி இல்லாத ஆராதனை பண்ண முடியுமா? பரவாயில்ல, முன்னாட்களில் துளசியை பறித்து வைத்து கொண்டு மறுநாள் ஆராதனத்துக்கு உபயோகப்படுத்தலாம். சற்றே பழசாக இருந்தாலும் குற்றமில்லை. கேசவ பிரியான அவரிடத்துல பிரார்த்தித்து, உன்னை நான் பிடுங்குறேன், உன்னை இப்போது பரிகிரகிக்கிறேன் பெருமானுடைய ஆனந்தத்துக்காக என்று துளசியும் புரோக்ஷித்து தயாரா வச்சுடணும். நேற்றைய துளசி சமர்ப்பிச்சிருமே அதை எல்லாத்தையும் களைஞ்சுட்டு, இதைத்தான் நிர்மால்யத்தை களைதல்னு சொல்லுகிறார்கள். அதை களைந்து நம் தலையில் ஒத்தி கொண்டு கீழே சேர்த்து விட வேண்டும். அதுக்கப்புறம்தான் பெரும் அழகாக சொல்றார் பகவானிடத்தே, புரோக்ஷ பாத்திராணி 3 3 பாத்திரங்கள் கணக்கும் உண்டு. என்ன 3 பாத்திராணி தைசிகா பாத்திய ஆர்க்ய ஆச்சமனியார்த்தம் 3 பாத்திராணி தைசிகா.
ஹிருதா சீர்ஷ்ணார்த்த சிகையா காயத்ரியாச்ச அபிமந்திரயேத். காயத்ரி மந்திரத்தாலோ அதே துவயமந்திரத்தினுடைய பிற்பகுதியான ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்கிற மந்திரத்தை சொல்லியோ தீர்த்தத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி புரோக்ஷித்து தயார்படுத்தினுட்டு 3 வட்டில் கிண்ணிகள் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் வழக்கம் வச்சுக்கலாம். ஒருவேளை வெளியூருக்கு போகிறோம் 5 வட்டில் எடுத்துன்னு போக முடியலையா 3 வட்டில்களோட போகலாம். இல்லை நம்ம வீட்டோடு இருக்கோம் தாராளமாக வசதி இருக்குது 5 வட்டல்களை கொண்டு பண்ணலாம். பெருசாத்தான் இருக்கணுங்கிற தேவையில்லை, சிறியதாகவும் பண்ணலாம். பெருமான் தயாராயிட்டார், அவரை வெளியில எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்துதான் ஆராதனம் சமர்ப்பிக்க வேண்டும். அவட வெளியிலவான்னு பிரார்த்திக்கணுமே, இதை சொல்லி கூப்பிடணும். மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னு இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். பெருமான் புறப்பாடு கண்டருள்றாருனா வெறுமையா? காஞ்சி தேவப்பெருமாள் வேகமா வெளியில எழுறாருனா அவருடைய கொடையை தூக்கி போட்டுன்னு அவர் எழுந்தொள்ற அழகே தனி. அதே போல நம்பெருமாள் தன் ஆஸ்தானத்திலேருந்து புறப்படுறாருனா முன்னும் பின்னும் பார்த்து பக்கவாட்டில் பார்த்துட்டு ஒரு சிங்கம் குகையிலிருந்து வீறு நடை போடுமா போலே பெருமான் வெளியில எழுந்துள்ளார். அதே போலத்தான் ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் அவர் ஏசல் வையாளி கண்டருளும் போதோ அல்லது கைப்பலகையில எழுந்துருளி சிறு தோழிக்கினியானில் வேகமா நடை போடும் போதோ அவர் எழுந்துள்ள அழகே தனிதான். இப்படி பெருமாள் வெளியில எழுந்துள்ளதே தனி அழகு. நீ அப்படி வரணும், உன் சிங்காசனத்தில் எழுந்துள்ள வேண்டும் என்று பெருமானுடைய நடையை சேவிக்க பிரார்த்திக்கிறோம். நமக்கு சட்டு ஞாபகம் வரும், எங்க நாம சிங்காசனம் போட்டு வச்சோம்? அவர் அங்கேருந்து கிளம்புன்னுட்டோம். சரி பக்தன் கூப்பிடுறானேங்கிறதுக்காக பெருமாள் கிளம்பி விட்டார். கிளம்பினா வந்து உட்காத்துறதுக்கு சிங்காசனம் ஒண்ணும் இல்லையோ. அதை ஸ்லோகத்துல சொல்றார். 27வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். தர்மாதிபிஷ்ச நவபிகி கல்பயித்வா ஆசனம் மம பத்மம் அஷ்டதளம் தத்ர கர்ணிகா கேசரோஜ்வலம். நான் அமர்வதற்கு 8 கால்களோட கூடிய ஆசனத்தை மனதால் தியானித்துக்கொள். தர்மாதி பீட்டம்னு அதுக்கு பேர். ஆழ்வார்கள்லாம் பாசுரத்திலையும் சரி, ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே சேரபாண்டியன்னு சொல்லுவார்கள். பெருத்த பீட்டம் தர்மாதி பீட்டம். பெருமானுக்கு வட்டமணையில் எழுந்துருளி இருப்பார், சேரபாண்டியனில் இருப்பார், 8 கால்கள் கொண்ட சிங்காசனத்தில் எழுந்துருளி இருப்பார். நாம் எங்க போவோம் இப்ப சிங்காசனத்துக்கு? அங்க இருக்கிற ஆசனத்தை மனசால தியானித்துக்க வேண்டியதான். ஆசனத்தை இட்டு 8 தளங்களோட கூடின தாமரப்பூ, அதிலிருந்து அந்த தாமரப்பூவின் நடு மொட்டு கரணிக்கை, அந்த கரணிக்கையை ஆசனமா கொண்டு பெருமாள் எழுந்துருளி இருக்க போறார் அப்படின்னு மனசால நினைச்சு நடணும். உபாபியாம் வேத தந்திராபியாம் மக்கியம் து உபய சித்தையே சுதர்சனம் பாஞ்சஜன்யம் கதா அசி இஷு தனுகு ஹலான் முசலம். 8 பெருமானுடைய ஆயுதங்கள், பெருமானுடைய 8 ஆயுதங்கள் சுத்தி இருந்த அவர்களை வணங்கி கொள்ள வேண்டும். ஆராதனம் பெருமானுக்கு மட்டுமல்ல, அவர் வந்து இந்த இடத்துல எழுந்துள்ளுட்டார் இல்லையா, அவர் எழுந்துள்ளும் போதே கூட ஆறார் வருவா. பஞ்ச ஆயுதங்கள், பெருமானுக்கு இருக்கக்கூடிய பரிகரங்கள், நித்த சூரிகள், முக்தர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் வந்து ஆசனத்தில் அமர்ந்துருவாளோ இல்லையோ. எல்லாம் மனசு அனுபவம். அதை நல்லா ஞாபகம் வச்சுப்போம். இதுல ஒண்ணு நமக்கு கையில எல்லாம் நம்ம ஒண்ணு சல்லி காசு இல்லை, நம்மால இவ்வளவுலாம் தயாரும் பண்ண முடியாது. அப்ப எல்லாரும் வரா. நம்ம இல்லத்துக்கு இந்த ஏழையனுடைய குடிசைக்கு எழுந்துருளி இந்த தாழ்ந்த கைகளையே ஒத்துக்கொண்டு இதுகளால பெருமாள் பூஜையை ஏத்துக்கிறார் என்று மனசுல நினைத்து நினைத்து நைந்து உருகினால் அந்த பூஜை தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த பூஜை. நாம எவ்வளவு பண்றோங்கிறது முக்கியம் அல்ல, எந்த உள்ளத்தோட பண்ணோம்னு தான் காத்துட்டு இருக்கார். சுதர்சனர், பாஞ்சஜன்யர் பெருமானுடைய வலக்கை யாழி இடக்கை சங்கம், கதை, அசி அதாவது வாழ், இஷு பெருமானுக்கு இருக்கிற பெரிய தனுசும் அம்புகளும், ஹலானு கையில பிடிச்சிருக்கிற கலப்பை, முசலம் ஹலாயுதம், கலப்பை ஆயுதம், முசலம் ஆயுதம், இந்த 8 ஆயுதங்களையும் தியானித்து கொண்டு அப்புறம் கௌஸ்துபம் மாலாம் ஸ்ரீவத்சஞ்ச அனுபூஜையேது. பெருமானுடைய திருமார்பில் இருக்கிற கௌஸ்துபம் நீலநாயக கல், அவர் திருமார்பில சாத்தின் இருக்கிற வனமாலை, அதே போல ஸ்ரீவத்சங்கிற மரு, இவையெல்லாம் பெருமானுடைய திருமார்பில இருந்து புறம்சூழ் காத்து கொண்டிருக்கட்டும் என்று பிரார்த்தித்து கோலார்ந்த நெடும் சாங்கம் கூனச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்த உள்வாள் காலார்ந்த கதிக்கருடன் என்னும் வெண்ணி கடும்பறவை இவை அனைத்தும் புறஞ்சூழ் காப்ப என்ன இவை அத்தனையும் தியானம் பண்ணிட்டு பெருமானை கொண்டு வந்து வெளியில எழ பண்றோம். நந்தம் சுனந்தம் கருடம் பிரச்சண்டம் சண்டமேவச்ச மகாபலம் பலஞ்செய்வ குமுதம் குமுதேக்ஷணம், இவெல்லாம் துவாரபாலகர்கள், பெருமானுடைய ஜெய விஜயர்கள். குமுதன் குமுதேக்ஷணன் சண்டன் பிரச்சண்டன் கஜானனன் சிம்மமுகன்
இவர்கள் எல்லாரும் பெருமானை சுத்தி காக்கிறவாள் இல்லையோ, அவர்களையெல்லாம் வணங்கி கொண்டு துர்காம் விநாயகம் வியாசம் விஷக்சேனம் குருன் சுரான் ஸ்வே ஸ்வே ஸ்தானேத்து அபிமுகான் பூஜையேத் புரோக்ஷணாதிபிகி, பெருமானை சுத்தி இருந்து காக்கக்கூடிய தேவதைகள் அவர்கள் எல்லாரையும் புரோக்ஷித்து வணங்கி கொண்டு, இதுக்கப்புறம் திருமஞ்சனம் ஆரம்பிக்க போறோம். திருமஞ்சனம்னு சொன்னால் முக்கியமா இந்தந்த ஆசனம். முதல் ஆசனத்துக்கு மந்திராசனம்னு பேர். மந்திராசனத்தில் தான் பெருமானுக்கு பல்லு விளக்கி விட வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஆசனத்துக்கு ஸ்நானாசனம்னு பேர். அதில் தான் பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ண வேண்டும். அதற்கடுத்த ஆசனத்துக்கு அலங்காராசனம்னு பேர். அதில் தான் எல்லாவித அலங்காரத்தையும் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் போஜ்யாசனம்னு பேர். அதில் தான் பெருமானுக்கு உணவு படைக்க வேண்டும், நைவேத்தியம் பண்ண வேண்டும். மறுபடியும் மந்திராசனம், புனர்மந்திராசனம்னு பேர். அங்கதான் பாசுரங்களை முடித்து சாத்துமுறை பண்ணி கற்பூர ஹாரத்தி பண்ணி மங்களங்களை எல்லாம் எடுத்துரைக்க வேண்டும். அதுக்கப்புறம் கடைசி ஆசனம் பரியங்காசனம். மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், பரியங்காசனம் கடைசி ஆசனம். படுக்கையில எழுந்துருள பண்ணுதல், கட்டிலில் தொட்டிலில் பரியங்கம்னா கட்டில் இல்லையா, கட்டில எழுந்துருள பண்ணிடுறது. ஆக மந்திராசனம், பல்விளக்கி விடுகிறோம், எல்லா பிரார்த்தனையும் அந்த ஆசனத்துல தான். அடுத்தது ஸ்நானாசனம், திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ண வேண்டியது அந்த ஆசனத்துல தான். மூணாவது அலங்காராசனம், பூச்சூட்டுதல் சஞ்சனம் இழைத்தல், இதெல்லாம் அந்த ஆசனத்துல தான். நாலாவது போஜ்யாசனம், அவனுக்கு அமுது படைத்தல், தளிகை கண்டருள பண்ணுதல், அது நாலாவது ஆசனம். 5 புனர்மந்திராசனம், பாசுரத்தை சொல்லி திருப்பாவை முடிச்சு பல்லாண்டு சொல்லி மங்கள ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஹாரத்தி பண்ணி முடிக்கிறோமே, அது புனர்மந்திராசனம். கடைசியா பரியங்காசனம், அவரை கொண்டு போய் கட்டில எழுந்துருள பண்ணிட்டு இனிமே நாளை கார்த்தால வரைக்கும் சௌக்கியமா ஓய்வெடுப்பாய் என்று சொல்லி முடிச்சிட போறோம். சாமி நீர் சொல்றதுக்கு 6 நிமிஷம் கூட ஆலையே, இது ரொம்ப சுலபமா இருக்கும் போல் இருக்கேன்னா, அதனாலதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக இது ஒன்றும் கட்டமே அல்ல, கேட்கறதுக்கே நன்னாத்தானே இருக்கு, பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நன்னா இருக்கும். நான் சொல்றதை கேட்கறதுக்கே நன்னா இருந்தா நம்ம எல்லாரும் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளவு நன்னா இருக்கும். பண்றதுக்கு கேட்கறதுக்கே இவ்வளவு திருப்தி பண்ண அப்புறம் பெருமாள் எவ்வளவு திருப்தி பட போறார். இதுல ஒன்னொன்னுலயும் ஆனந்தம், ஒன்னொன்னுலயும் திருப்தி, துன்பத்துக்கு இடமே இல்லை. வேற சண்டை சச்சரவு கண்டத்துக்கு யோசிக்க வேண்டிய பொழுதே இருக்காது. உடலும் நன்னா இருக்கும், மனசு நன்னா இருக்கும், ஆத்மாவும் நன்னா இருக்கும். அப்ப ஆராதனம்ங்கிறது ஒத்தொத்தருக்கும் வேண்டியது. பிரம்மா முதற்கொண்டு ஒரு தாழ்ந்தவன் வரை எல்லாரும் பண்ணக்கூடியது. மேல சொல்றார், சந்தன உஷீர கற்பூர குங்கும அகரு வாசிதைஹி. இப்ப பெருமானுக்கு வேண்டிய வாசன திரவியங்கள் இதெல்லாமே பணம் பெற்றதா இருக்கும் போல் இருக்கே. சந்தனம் வேணும், உஷீரம் வேணும், பச்சை கற்பூரம் வேண்டும், குங்குமம் வேணும், அகரு வேணும். இது முதலானவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு சலிலைகி ஸ்நாபையேன் மந்திரைகி நித்தியதா விபவே சதி. பெருமான் முதல்ல ஆசனத்துல வந்து எழுந்துள்ளார். இப்ப அவர்கிட்ட நம்ம சில பிரார்த்தனைகள்லாம் பண்ணியாகணும். எங்கோ வைகுந்தத்தில் இருக்கிறவர்னா இங்க வந்திருக்கார். வைகுண்டநாதனே எழுந்தருளுக, அயோத்தியாநாதனே எழுந்தருளுக, யமுனைத்துறவனே எழுந்தருளுக, ஸ்ரீரங்கநாதனே வா, திருவேங்கடவனே வா, ஏ காஞ்சி தேவப்பெருமாளை இங்கு வந்து எழுந்தருளுவாய், செல்லப்பிள்ளையே எழுந்தருளுவாய். நமக்கு எந்தெந்த பெருமாள் பிடித்தமோ, நம்ம ஊர் பெருமாள், நாம ஏதோ ஒரு ஊர்ல வேலை நிமித்தமா போயிருப்போம், அல்லது வேலை முடிஞ்ச அப்புறமும் எங்கோ ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா எங்க கிராமம் அது சுவாமி, நான் வளர்ந்துருக்கிறச்சே அந்த கோவிலை சேவிச்சிருக்கேன், அவர் தான் எங்கள் குலப்பெருமாள் என்று சொல்லி கண்ணில் ஜலத்தோட ஒரு மாதிரி ஒரு இன்பமயமான ஒரு மயக்கத்துல எல்லாரும் பேசிக்கிறோம் இல்லையோ, அந்த பெருமாள் தான் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து எழுந்துள்ளிருக்கார் என்று சொல்லி தியானிச்சுக்கணும். அந்தந்த பெருமாளை இங்க இருக்கிறதாக பிரார்த்தித்து கொண்டு முதல்ல அவரிடத்துல சரணாகதி பண்ணணும். நான் எங்கெங்கயோ தத்தி தவிச்சுட்டேன், நம்மால் உனக்கு பண்றதுக்கு யோக்கியத்தை கூட கிடையாது, ஆனா இப்ப பிரார்த்திச்சுக்கிறேன். நோத்த நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலுமினி உன்ன விட்டொன்னு மாற்ற கிட்கின்றிலேன் அரவினனை அம்மானே சேர்த்து தாமரை சென்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே என்று சொல்லி சரணாகதி பண்ண வேண்டும். கூர்மாதீனு திவ்வலோகான் ததுனு மணிமயம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. வைகுந்தநாதனா இருக்கிற வர்ணிச்சுட்டு அந்த பெருமாள் இங்க வந்து எழுந்துள்ளிருக்கார் பிரார்த்திச்சுனுட்டோம். எங்கிட்ட ஏதும் இல்லை, பிதரம் மாதரன் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்தனானி தனதான்யானி க்ஷேத்ராணிச்ச கிரகாணிச்ச சர்வதர்மாஞ்ச சந்தியஜ. மொத்தத்தையும் திறந்தேன். ஆழ்வார்கள் பாசுரங்களை கொண்டே அனைவரும் திருவாராதனம் பண்ணிவிடலாம். ஏன்னா ஆராதனம்னு சொன்னால் ஆச்சாரியனிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பெற்று அதனுடைய கடைசி அங்கமாகத்தான் ஆராதன கிரமத்தவர் நம்ம சொல்லிக் கொடுப்பார். அப்பதான் திருமந்திரன் துவயன் சரமஸ்லோகம்லாம் கிடைக்கும். அதெல்லாத்தையும் சொன்னாதான் திருவாராதனம் பூர்த்தியாகும். அப்ப ஆராதனம் பண்ண ஆரம்பிச்சோம், பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம், நீ கீழே வந்து எழுந்துருளி இருக்க வேண்டும்னு பிரார்த்திச்சுட்டோம். அவர் நம்ம திருவாராதனத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராயிட்டார்.
முதல் ஆசனம் எது? மந்திராசனம். அதுல பெருமாள் எழுந்தருளி இருக்கார். இப்ப அவர் பல் தேய்க்கணும், அதுக்கப்புறம் தீர்த்தம் ஆடணும், அலங்காரம் பண்ணிக்கணும், சாப்பிடணும், அப்புறம் சேனிச்சுக்கணும். பார்ப்போம்.